பொங்கலூர் மணிகண்டன், இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் நீங்க பார்த்தவங்க தானே? சலசலப்பெல்லாம் இயல்பா குறைஞ்சிரும் தானே? ராஜ்யசபா தேர்தல் வந்திருக்கு, அதுல ஒரு சலசலப்பு வந்துடாது அவங்க அணியில? நீங்க இந்த கூட்டணி அதிமுக அமைவதற்கு முன்பாக எல்லோருமே பேசினாங்க. அதாவது கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்கிறாங்க, கூட்டணி ஆட்சி அதிமுக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், பிஜேபி கேட்பாங்க, பாமக கேட்பாங்க, ஒவ்வொன்றா சொன்னாங்க. ஆனால் இந்த அணி வலிமையாக அமைந்த பிறகு யாருமே அந்த வார்த்தையை பேசவில்லை. எல்லோருமே அதிமுக தலைவர் அணுகிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் கூட்டணி ஆட்சிக்கான சம்மதத்தையும் வாய்ப்பையுமே கொடுத்தது. 112 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டு 1980 தொடங்கி வச்சு திமுக 2006 96 இடங்கள் மட்டுமே போட்டிட்டு மைனாரிட்டி ஆட்சி அமைத்தது திமுக தான். எனவே திமுக வந்து புரிது இல்லைங்க. அதாவது கூட்டணி ஆட்சியை சம்மதிக்கலையே அவங்க, அதுக்கான சூழல் இருந்தது, அவங்க டெல்லியில சம்மதிக்கலைங்க. இல்ல நீங்க சம்மதிக்கல, 112 தொகுதியில போட்டிட்டு எப்படி ஆட்சி அமைப்பீங்க? குறைந்த 112 தொகுதி வேணும். இல்ல அப்படியே குறைவா இப்ப போட்டி போட போறாங்கன்னு இல்ல. அவங்க திமுக பொறுத்தவரையில் இல்ல தனித்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு திமுக எப்போதுமே கிடையாது. தனித்து போட்டிட்ட வரலாறு கிடையாது. 2ஆம் முறை வெற்றி பெற்ற வரலாறு திமுக கிடையாது. அதனாலதான் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இப்ப செல்வாக்கே இல்ல அப்படின்னு இப்ப சொல்லக்கூடிய காங்கிரஸ்கார் எல்லாருமே அணி வழிகாது. அப்படியே அப்ப சொன்னீங்க, நாளைக்கு விசிக வெளியே போட்டு கம்யூனிஸ்ட் வெளியே போட்டு அவர்களுக்கெல்லாம் ஆளே இதே வந்து சொல்லுவாங்க. மொத்தத்தில் திமுக எப்பொழுதுமே தனித்து நின்று வெல்லக்கூடிய வாய்ப்பு அப்படித்தானே எல்லாருமே சொல்லுவாங்க. பாஜக வெல்ல போனா தூக்கி சம்பந்தம்னு சொல்றது, சேர்ந்தா வெற்றி கூட்டணின்னு சொல்றது. இல்ல நீங்க பலமான அணி அமைக்க முடியாது என்று அதிமுகவை சொன்ன நீங்க இன்றைக்கு பலமான அணியில் குறிப்பிடுகிற நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளேயே காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்த்து வீசுது. காங்கிரஸ் சமாளிக்க முடியலையே. தமிழ்நாடு எல்லா கட்சியும் வளர்க்கக்கூடிய வாய்ப்பு வர முடியுமா? அது எங்க கருத்தே இல்லைங்க, யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் தானே திமுகவுக்காக காத்துட்டு இருக்கு. அப்படி சொல்லி இருந்தால் கனிமொழி டெல்லி போன போது ராகுல் காந்தி ஏன் அறிக்கை தரல? அவதான முடிவுக்கு போறாரு, ஏன் சொல்லவே இல்லை? இதுல ராகுலுக்கு தெரியாம அதெல்லாம் நடக்குதா, இல்ல ராகுல் தான் இதை பிளே பண்றாரா? ராகுல் இஸ் தி வில்லன். இஸ் தி வில்லன். அவருக்கு வந்து தேஜஸ்வி யாதவை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணாரோ அதே மாதிரி ஹி வாண்ட் டு பிளே த ஸ்பாயில் ஸ்போர்ட் இன் தமிழ்நாடு. ராகுல் காந்தி தாங்க ஆரம்பத்துலேருந்து. நீங்கள் ஒன்று பாருங்களேன், விஜய் இது வரைக்கும் நன்றி கூட சொன்னது இல்லைங்க. 2 தடவை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணது ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தியுடைய விஷன் என்பது ரொம்ப பெரிய விஷன். அது விஜய் அப்படிதான் விஷன் இருக்குன்னா சரி கூட்டணி வச்சு போயிருக்கலாமே, அப்படி பண்ணலையே. அவர் வந்து ஹீஸ் அலோவிங் டு ப்ளே திங்ஸ் அவுட். கேசி வேணுகோபால் பாசிஃபை பண்றாரு. 10 MP கொடுத்து கூட்டணி ஆட்சி இல்லையே தவிர 10 MP கொடுத்து இன்னைக்கு வந்து இண்டி கூட்டணியை வந்து டெல்லி பார்லிமெண்ட்ல 100க்கு மேல நிக்க வச்சது தமிழகம். 40 MPக்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போய் தான் பாஜகவை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸாக நின்னது டிஎம்கே. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி ஏன் இந்த கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவரு எப்போவுமே காங்கிரஸை வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு டாக்டிக்கல் லைனில் தான் அந்த கேம் பிளே பண்ணுறாரு. தேஜஸ்வி யாதவுக்கு என்ன பிளே பண்ணார்? 70 சீட்டு கேட்டார், 60 சம்திங் கொடுத்தாங்க. தேஜஸ்வி யாதவ் போட்டி போட்ட தொகுதியிலெல்லாம் போட்டி போட்டார், சுயேட்சையை ஆதரித்தார். தேஜஸ்வி யாதவ் சிஎம் கேண்டிடேட்ன்றதை பீகாரில் கடைசி நிமிஷத்தில் தான் அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பில் அவர் பங்கேற்கலை. ஸோ இவ்வளோ வேலையும் பீகாரில் பண்ணுறாரு அவர். இல்லை அது இங்கே எடுப்படுமா? பீகாரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். திரு ஜியாவும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சுட்டி காட்டினார் டாக்டர் சுமந்த். அவங்க வந்து பலத்தை மீறி சீட்டு பெறும் போதெல்லாம் அது கவுண்டர் ப்ரொடக்டிவாக அந்த அலையன்ஸுக்கு உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் சில டேட்டாவை சுட்டி காட்டினாரு. பீகாரில் பார்த்தோம் வேற. அவங்க வந்து பஞ்சிங் அபவ் த வெயிட் அவங்க அளவுக்கு மீறி வாங்கி போகும்போது they also bring the alliance down. அது ஏன் திமுக சம்மதிக்கும்? இல்ல இப்போ 2011 அவர் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறாரு இல்லையா? 2011 திமுக அரசு மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு அலை போல இருந்தது. அதுல காங்கிரஸுக்கு நீங்க 10 சீட்டு கொடுத்தாலும் 20 சீட்டு கொடுத்தாலும் மேபி திமுக கம்மியா, இன்னும் காங்கிரஸ் சீட்டு ஒரு 20 சீட்டு குறைச்சிருந்தீங்கன்னா திமுக ஒரு 5 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். அதை தாண்டி பட் 63 அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனல் நினைக்கலையா? இன்னைக்கு அவங்களுடைய பலம் என்னன்னு தெரியும், அமைப்பு என்னன்னு தெரியும். சோ அதுக்கு ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் நம்பரா நீங்க பார்க்கலையா? இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் அது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் அதனாலதான் அந்த கூட்டணி தோத்துச்சுன்னு சொல்வது அபத்தம். நீங்க காங்கிரஸுக்கு 2 சீட்டு கொடுத்திருந்தாலும் கூட்டணி தோத்து இருக்கும். 80களில் பாதி நின்னாங்க, அதுக்கு என்ன பலன்?
46 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நீங்க இப்போ இன்னைக்கு சுட்டி காட்டி காங்கிரஸுக்கு அப்போ 20% ஓட்டு தமிழ்நாட்டுல இருந்தது. பீகார் என்ன? இப்போ வந்து நீங்க பீகார் என்ன? பீகார்ல காங்கிரஸ்னாலதான் அந்த தோல்வி நடந்ததுங்கிறதுக்கு எங்க இன்னைக்கு ஆர்ஜேடியே எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் ஸ்ட்ரைக் ரேட் என்ன நீ எடுத்துக்க ஒண்ணு பண்ணுங்க ஹரி. இதே தேர்தல்ல ஆர்ஜேடி ஸ்ட்ரைக் ரேட்டை கம்ப்ளீட்டா அஸ்யூம் ஆர்ஜேடி கண்டெஸ்டட் 100% ஆஃப் தி சீட்ஸ் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஏங்க 85% சீட்டை ஒரு கூட்டணி ஜெயிக்குது. காங்கிரஸும் ஒரு காரணம், பட் காங்கிரஸ்னால தான் தோத்தாங்க சொல்லுவது அபத்தம். ஏன்னா அப்போ ஆர்ஜேடி நீங்க போன வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஆர்ஜேடி கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ்ல வந்தாங்க. ஆர்ஜேடியே ரவுட் ஆயிருக்காங்க இந்த வாட்டி. நீங்க இந்தியா அலையன்ஸ் ஆர் தி சோ கால்ட் இந்தியா அலையன்ஸ் தேசிய அளவுல காங்கிரஸ் ஹஸ் மோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கிரிட்டிக்ஸ். மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்க, இல்ல இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க, எல்லாருமே காங்கிரஸ் பத்தின மனோபாவம் என்ன? அகிலேஷ் யாதவ். ஹரி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸை தங்களுடைய முக்கிய பொசிஷன்ல இருந்து நீக்கிதான் இந்த தலைவர்களே அந்த ஸ்டேட்ல பெரிய ஆள் ஆயிருக்காங்க. காங்கிரஸ் வர்சஸ் சிபிஎம் இருந்த பெங்கால் இப்போ டிஎம்சி பிரதான கட்சி. மம்தா பானர்ஜி எங்க இருந்தாங்க? காங்கிரஸ்ல இருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காங்கிரஸோட ஒரு வேளை காங்கிரஸ் பெற்றிருந்த ஷீலா தீட்சித்துடைய 15 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு அவங்களுக்கு என்ன வாய்க்கா தவறாரு இருக்கு? அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆனரபிளா தேசிய அளவுல ஒரு 3 இலக்கத்து பக்கத்துல வந்ததுன்னா திமுக இல்ல. நீங்க ராகுல் காந்திய உலகமே ஏத்துக்காத போது ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாரு. கரெக்ட்டுங்க. கூட்டணி தர்மம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த கிரெடிபிலிட்டியை லெகசி கேரி பண்ணுவாங்க. அவங்க கேட்கறது நியாயமான கோரிக்கை தானே. இப்போ ஒரு அடாவடித்தனமாக இப்போ உதாரணத்துக்கு 65 சீட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா நானே சொல்லுவேன் அபத்தங்க. இல்ல சார், நியாயங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னு இருக்குல்ல. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 60 சீட்டு சட்டமன்ற தேர்தல் கணக்கு படி பார்த்தா 10x6னா 60 சீட்டு அசம்பிளி சீட்டுக்கு உள்ளடக்கிய நாடாளுமன்ற தேர்தல் திமுக கொடுக்குது. அது ஏன் காங்கிரஸுக்கான தேர்தல். அதே போல அட்ஜஸ்ட்மெண்ட் காங்கிரஸ் ஸ்டேட் லெவல்ல சரி அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் நமக்கான எலெக்ஷன் ஜாஸ்தியா கொடுத்தாங்க. சீட்டு கேட்கல ஹரி, 60 சீட்டு அவங்க கேட்கல ஹரி. அவங்க கேட்கறது எங்களுடைய உதவியுடன் நீங்கள் ஆட்சி வருகிறீர்கள், எங்களுக்கு ஒரு சிறிய பங்கு கொடுங்க. சரி, அது 6 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம், 1 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கலாம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேட்கலாமா? ஏன் இப்பவே? ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படிங்க கொடுப்பாங்க? ஒரு உத்தரவாதம் டிசைட் பண்ணுவோம். மெஜாரிட்டி இப்போ ஒரு திமுக நம்பர்ஸ் இல்ல 2026 மாதிரி ஒரு சூழல் அப்படின்னா அன்னைக்கு கேட்கலாம். இன்னைக்கு கேட்பது நியாயமா? இன்னைக்கு அவங்க திரும்ப மாதிரி அவங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு பொசிஷன்னா அதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கணும். இல்ல ஹரி, மற்ற கட்சிகள் வந்து திமுகவிடம் தேர்தல் செலவுகளுக்காக பணம் பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் 25 கோடி காங்கிரஸ் எங்க தமிழ்நாட்டுல அகில இந்தியா நிக்கக்கூடிய தொகுதிகள்ல திமுக தான் கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி செலவு பண்ணுதோ அந்த மாதிரி அனைத்து தொகுதிகளையும் செலவு பண்ண போறது காங்கிரஸ் தான், திமுக தான். ஒரு நிமிஷங்க, சரி ஒரு நிமிஷங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேர்தல் நிதி என்று திமுகவிடம் இருந்து பெற்றதில்லை. அதுதாங்க கூட்டணி. கூட்டணிங்கிறதுல இப்போ பணம் கொடுக்க கூட்டணி வேணும், பணம் கொடுக்க கூட்டணி வேணும், செலவு பண்ண கூட்டணி வேணும். விட்டுடுங்களேன் சார். ஏன் சார் வேண்டாம் தூக்கி அடிச்சுட்டு போயிருங்க. நீங்க சொல்லுங்க சார், காங்கிரஸுக்கு தைரியம் இருந்தா இல்ல விஜய்க்கு தைரியம் இருந்தா விஜய் வந்து சொல்லுங்க, காங்கிரஸுக்கு சொல்லுங்க, வேணாம் முடிச்சிருங்க. நீங்க இல்லங்க, எனக்கு புரியலங்க. ஆட்சியில் பங்கு கொடுத்தா நாங்க கூட்டணியில் இருக்கிறோம் காங்கிரஸ் சொல்லுது. 22ஆம் தேதி எலெக்ஷன் வர்க் வேணும், எல்லாம் வேணும், எம்பி வேணும், மேயர் வேணும், எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்களே சார். ஆட்சி மேயர் கொடுத்திருக்காங்களே. உங்களுக்கு மரியாதையும் கொடுத்துட்டு ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு நீங்க வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க மாணிக்கம் தாக்கூர். இல்ல நான் என்ன சொல்றேன், எதுக்கு இவ்வளோ வந்து உங்களுக்கு இருக்கும் போது எதுக்கு செய்யணும்? ஆஃப்டர் ஆல் அவங்கள நம்பி உங்களாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க, நீங்க தான் எல்லாம் செய்யறாங்க, அனுப்பிடுங்க.
வேண்டாம் எங்களுக்கு கூட்டணியில காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்லி ஒரே நாள்ல முடிச்சு அனுப்பிடலாமே. அதாவது இல்ல காங்கிரஸ் முத்பாரத் அப்படிங்கிற காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிற பாஜகவின் கொள்கையை மிகச்சிறப்பாக காங்கிரஸ் நிறைவேற்றுறாங்க. ஏன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் நல்லா இருக்கு, உரிய அங்கீகாரத்தோட இருக்கு, அதிக இடங்கள் கொடுத்து இருக்கு, பாஜக எதிர்ப்பு கூட்டணி வலுவா இருக்குன்னு சார். கேரளாவை விட இல்ல சார், ரொம்ப ஒரு மரியாதை இல்ல இங்க இருங்க ஹரி, இதுல ஒரு மணி தெரிஞ்சுக்கோங்க. பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுகிறது, காங்கிரஸ் தொடர்ந்து தோற்கிறது. காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் நினைக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில். கேரளா கூட கிடையாது, கேரளாவில் கூட சிபிஎம் இருக்கு, மேற்கு வங்கத்தில் கூட மம்தா இருக்கிறாங்க. பாஜக தோத்து ஐடியாலஜிக்கலா ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் ஜெயிக்கணும்னு நினைக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணி மட்டும்தான். இந்த கூட்டணியை உடைக்கணும், விரிசல்படுத்தணும். அதுக்கு என்னது இது? இப்ப பிஜேபி காரங்க எல்லாருமே காங்கிரஸ் ஆதரவாளர்களா மாறுறாங்க. பிஜேபியோட நோக்கம் வந்து காங்கிரஸ் விலகி காங்கிரஸ் ஒண்ணு இல்லாம போகணும், அதுதான் அவர் நோக்கம். அதுக்குதான் இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுகாரும் இடதுசாரிகளும் திமுகவினரும் காங்கிரஸ் ஆதரவா பேசினாங்க. இப்ப பாருங்க, எல்லா ரைட் விங் பர்சனாலிட்டிஸும் வந்து காங்கிரஸ் வேணும்னு கேக்குறாங்க. இதுல இருந்தே தெரியலையா? ஆமா இல்ல உண்மைதானே ஹரி? வேற இல்ல. இப்ப நீங்க டிபேட்ல ரைட் விங் பர்சன் ஹரி, ஒரே ஒரு கேள்வி, நீங்க இப்ப டிபேட் நடத்துறீங்க, எல்லா ரைட் விங் பர்சனாலிட்டியும் காங்கிரஸ் ஆதரிச்சு பேசுறாங்களா இல்லையா? காங்கிரஸ்க்கு வரணும், காங்கிரஸ்க்கு அதிகாரம் கொடுன்னு கேக்குறாங்களா இல்லையா? காங்கிரஸின் கோரிக்கையை ஆதரித்து வலதுசாரிகள் பேசுறாங்களா இல்லையா? ஹரி ரைட் லெஃப்ட் அது எப்படி டிஃபைன் பண்ணனும் தெரியல. ஹரி ரொம்ப சிம்பிள் ஹரி. இவர்கள் இவ்வளோ டென்ஷன் ஆற காரணமே திமுக காங்கிரஸ் இல்லை என்றால் தோத்துவிடும். இதுதான் ஃபேக்ட். அடிப்படையாக காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஜெயிக்கும், காங்கிரஸை இரண்டாக உடைக்கும். தமிழ்நாடு காங்கிரஸை திமுக இரண்டாக உடைக்கும். எப்படியோ ஜெயிக்க போறீங்க. அனுப்பிடுங்க சார், எப்படிமோ நீங்க ஜெயிக்க போறீங்க. அனுப்பிடுங்க. இல்ல காங்கிரஸ் அனுப்பிட வேண்டியதானே? இல்ல காங்கிரஸ் அனுப்புங்கன்னு சொல்றப்ப காங்கிரஸ் அனுப்புங்கன்னு சொல்றப்ப சுமன் சாருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ரொம்ப சாரி சார், மேபி இஸ் என்ஜாயிங்.